Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்லயே கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம். இதை முதல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்குவோம். நல்லா இது மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், கலருக்காக yellow ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக வேறு ஃப்ளேவர், அதாவது பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, பிஸ்தா இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அவ்வளோதாங்க, கஸ்டர்ட் பவுடர் ரெடி. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் ஐஸ்கிரீம், மில்க் ஷேக், கீர், புட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. இனிமேல் கஸ்டர்ட் பவுடரை ரொம்ப ஈஸியாக இது மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.